அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிறைவடைந்த சூழ்நிலையில் முழுமையான பதிவுகள் வெளியாகியுள்ளது. நாடளாவிய ரீதியில் அமைதியான முறையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவுகள் இடம்பெற்று நிறைவடைந்துள்ளது. காலை 7 மணிக்கு ஆரம்பமான தேர்தல் வாக்குப்பதிவுகள் மாலை 4 மணியுடன் நிறைவடைந்துள்ளது. 339 உள்ளூராட்சி மன்றங்களுக்குமான தேர்தல் இன்று நடைபெற்றது. நாடளாவிய ரீதியிலுள்ள 13,759 வாக்களிப்பு நிலையங்களில் வாக்குப்பதிவுகள் இடம்பெற்றன. வாக்களிப்பு நிறைவடைந்தவுடன் அந்தந்த வாக்களிப்பு நிலையங்களில் வாக்கு எண்ணும் பணிகள் முன்னெடுக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு ஏற்கனவே அறிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. அதற்கமைய மாவட்ட ரீதியாக அளிக்கப்பட்ட வாக்குகளின் சதவீதங்களும் வெளியிடப்பட்டுள்ளன. அந்த வகையில் திகாமடுள்ள 48% வாக்குகள் பதிவாகியுள்ளது. யாழ்ப்பாணத்தில் 44.3% வாக்குகளும், வவுனியாவில் 49.2% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. அடுத்து மன்னாரில் 54% வாக்குப்பதிவுகள் பதிவாகியுள்ளன. மொனராகலையில் 43% வாக்குகள் பதிவாகியுள்ளன. நுவரெலியா மாவட்டத்தில் 22% வாக்குகளும், கேகாலையில் 45% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. அடுத்து அனுராதபுரம் மாவட்டத்தில் 40% வாக்குகள் பதிவாகியுள்ளன. களுத்துறை மாவட்டத்தில் 45% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. கம்பகா 36% வாக்குகளும், பதுளையில் 48% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. ரத்தினபுரியில் 50% வாக்குகளும், காலியில் 35% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. மாத்தறை மாவட்டத்தில் 45% வாக்குகளும், கிளிநொச்சி மாவட்டத்தில் 39.8% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. புத்தளத்தில் 40% வாக்குகளும், மாத்தளையில் 25% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. கண்டி 21%, ஹம்மாந்தோட்டை 20%, கொழும்பில் 40% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. பொலனறுவை மாவட்டத்தில் 45% வாக்குகளும், குருநாகல் மாவட்டத்தில் 20% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. திருகோணமலையில் 36% வாக்குகளும், மட்டக்களப்பு 38% வாக்குகளும், முல்லைத்தீவு மாவட்டத்தில் 25% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. இது நாடளாவிய ரீதியில் இன்று நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான இறுதி வாக்குப்பதிவுகளாக அமைந்துள்ளது. இதுபோன்ற இலங்கையின் முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் டிவி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.